தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணைவேந்தருக்கும் பொறுப்பு பதிவாளருக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் தனது அறையை பொறுப்பு பதிவாளர் பூட்டிவிட்டு சென்றார். இதையடுத்து பூட்டை உடைத்து புதிய பதிவாளர் பதவியேற்றதால் 3 மணி நேரம் பரபரப்பு நிலவியது. தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற தமிழ் பல்கலைக்கழகத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டில் பேராசிரியர், உதவி பேராசிரியர் உள்ளிட்ட பணியிடங்களில் 40 பேரை பணம் பெற்றுக்கொண்டு நியமித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விசாரணை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தலைமையிலான குழுவை ஆளுநர் அமைத்துள்ளார். பல்கலைக்கழகத்தில் வரக்கூடிய 8ஆம் தேதி நீதிபதி ஜெயச்சந்திரன் நேரில் விசாரணை மேற்கொள்ள உள்ளார். பணி நியமன குற்றச்சாட்டில் பொறுப்பு பதிவாளர் தியாகராஜன் பெயரும் இடம்பெற்றிருப்பதால் அவரை பதவி நீக்கம் செய்து பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் சனிக்கிழமை உத்தரவிட்டார். இதனை ஏற்க மறுத்த தியாகராஜன் பொறுப்பு துணைவேந்தர் பதவியிலிருந்து சங்கரை நீக்குவதாக அன்றைய தினமே உத்தரவிட்டார். இந்த சூழ்நிலையில் புதிய பொறுப்பு பதிவாளராக வெற்றிச்செல்வனை நியமித்து பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் அறிவித்தார். வெற்றிச்செல்வன் பதவியேற்பதை தடுக்கக்கூடிய வகையில் பதிவாளர் அறையின் கதவை தியாகராஜன் பூட்டி வைத்திருந்தார். பதிவாளர் அறைக்கு வெளியில் இருந்த கதவை சங்கர் பூட்டினார். நிலையில் வெற்றிச்செல்வன் பதவியேற்க வந்த போது அந்த பகுதியில் தியாகராஜனின் ஆதரவாளர்கள் குவிந்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரும் குவிக்கப்பட்டனர். அவர்களுடன் தியாகராஜனின் ஆதரவாளர்கள் வாக்குவாதம் செய்த நிலையில் வெளிக்கதவு திறக்கப்பட்ட பிறகு காவலர்கள் முன்னிலையில் பதிவாளரின் அறைக்கதவின் பூட்டு உடைக்கப்பட்டது. மூன்று மணி நேர தாமதத்திற்கு பிறகு பொறுப்பு பதிவாளராக வெற்றிச்செல்வன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய பதவி நீக்கம் செய்யப்பட்ட பதிவாளர் தியாகராஜன், பதிவாளராக தன்னை தொடரலாம் என்று அரசு செயலாளர் தெரிவித்திருப்பதாகவும் பதிவாளர் அறைக்கு செல்லாமல் பணியை தொடர உள்ளதாகவும் கூறினார். ஐயன் திருவள்ளுவனுக்கு சிலை நிறுவி 25 ஆண்டு காலமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை தமிழ் வளர்ச்சித்துறை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அரசு செயலர் அவர்களும் அந்த விழா இருப்பதால் நீங்கள் இருவரும் வழங்கப்பட்ட ஆணைகளை ரத்து செய்துவிட்டு இருவரும் பணியில் தொடருங்கள், விரைவாக ஆட்சிக்குழு கூட்டத்தை கூட்டி முடிவு செய்து அடுத்த நிலையை பற்றி எண்ணலாம். தற்பொழுது இந்த 1 மாத காலமாக பணிபுரிந்த ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டிய மாத இறுதி என்பதால் அதற்கான பணிகளை மேற்கொள்ளுங்கள் என தெரிவித்தார். இந்நிலையில் முறைகேடு விசாரணையில் தியாகராஜன் பெயரும் இருப்பதால் வழக்குக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க அவரை பதவி நீக்கம் செய்ததாக பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் கூறினார். அந்த 40 பேராசிரியர் பெருமக்களில் மேனாள் பதிவாளர் சி தியாகராஜன் இருப்பதால் அந்த என்கொயரிக்கு சில இடர்பாடுகள் ஏற்படும் என்ற நோக்கில் அவரை விடுவித்து முனைவர் வெற்றிச்செல்வனை பதிவாளர் பொறுப்பில் அமர்த்தி இருக்கிறேன். அதிலும் எந்தவித விதி மீறல்களும் இல்லை என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய பதிவாளர் நியமனத்தில் எந்த விதிமீறலும் இல்லை என்றும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கக்கூடிய அதிகாரம் புதிய பதிவாளர் வெற்றிச்செல்வனுக்கு இருப்பதாகவும் சங்கர் தெரிவித்தார். இந்த சர்ச்சைக்கு மத்தியில் அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை பேராசிரியராக உள்ள தியாகராஜனை பணியிடை நீக்கம் செய்து பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் உத்தரவிட்டுள்ளார்.